This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for student, homemaker and job seekers. Use your free time to earn, no fixed hours. Work out your convenience. Just share and publish content. Simple task. No only selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payout. Start from day 1. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சுவையான ஆரோக்கியம் மிகுந்த ராகி லட்டு எப்படி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்துட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 டேபிள் ஸ்பூனு நெய் விட்டுட்டு, இந்த நெய் வீட்லேயே காய்ச்சிய நெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 கப் மாவு போட்டுட்டு நல்லா நெய்யிலே வறுத்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மாவு ஆறட்டும். நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் வறுத்து செய்யும்போது. அதுக்கப்புறம் எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் நெடக்கடலை, பச்சை நிறக்கடலை அல்லது வறுத்த நெடக்கடலை எடுத்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் பச்சை நெடக்கடலையாக இருந்தபடி நல்லா வறுத்து எடுத்துட்டேன். வறுத்த நெடக்கடலையாக இருந்தாலும் ஒரு வாட்டி நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். பச்சை நெடக்கடலை 1/2 கப்பு எடுத்து போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹீட்டில் வச்சோம்னா கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த எள்ளு பொரியிற வரைக்கும் வறுத்தா போதும். படப்படன்னு சவுண்டு வரும், அந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். கருக விடாமல் வறுத்து எடுத்துட்டு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் கடாயில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டு, எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுட்டு, அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லம் அல்லது வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் கரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சோனையும் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனையும் எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணால் தான் கல் மண் தூசி இது